பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. திருவாசகம் முதல் பாடலா சிவபுராணம் வருது. அந்த சிவபுராணத்தில் இன்னைக்கு நாம் கடவுள் வாழ்த்தை பார்க்கலாம். சிவபுராணம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிவபெருமானுடைய பழமையை பேசும் கதை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிவபெருமான் ரொம்ப பழையவரா, ரொம்ப வயசானவரா, பழசானவரா அப்படின்னா அவர் பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமை அப்படிங்கிறார். அவர் முக்காலத்துக்கு உரியவர் அல்லவா. அதனால் அந்த சிவபெருமானின் பெருமையை பேசுவது தான் இந்த சிவபுராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. வடமொழியில் நமஸ் அப்படின்னா வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். இங்கே சிவாய அப்படின்னா சிவனை வணங்குகிறேன். அப்போ நமசிவாய அப்படிங்கிறதே ஒரு மந்திர சொல் அப்படிங்கிறாங்க. பஞ்சாட்சர மந்திரம். நமக்கு தோணும் நமசிவாய அப்படின்னு சொல்கிறோம், சிவாய நம அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம சிவாய அப்படிங்கிறது ஒரு ஸ்தூல பஞ்சாட்சரம். இந்த நமசிவாய அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னா இந்த உலக சௌபாகியங்கள் அனைத்தும் கிடைக்குமா. சிவாய நம அப்படின்னா என்ன கிடைக்கும்? சிவபெருமானே கிடைப்பாராம். அதை தான் சூட்சம பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்தூலம்னா என்ன, சூட்சமம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒரு டவல், ஒரு துண்டு, ஒரு பூ டவல்னு வச்சுப்போமே, அதை நாம் தண்ணியில் நினச்சி அப்படி தூக்கி பார்த்தோன்னா தண்ணி சுட்டிகிட்டே இருக்கும். நாம் அதை நல்லா புழிஞ்சிடுறோம். புழிஞ்சிட்டு கொடியில் போட்டுடுறோம். இப்போ தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்ததா நம்ம கண்ணுக்கு தெரியுதா? அதுதான் ஸ்தூல அப்படின்றாங்க. ஸ்தூலம்ன்றது நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனால் நல்லா புழிஞ்சிட்டு காய போடுறோம் இல்லையா, அப்போ அந்த தண்ணி நம்ம கண்ணுக்கு தெரியல. அப்போ அந்த துண்டில் தண்ணி இல்லைன்னு அர்த்தமா? இருக்குது, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியல. அதை தான் சூட்சமம்னு சொல்கிறாங்க. இது ஒரு எளிய உதாரணத்துக்கு ஸ்தூலம் சூட்சமம்னு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. ஸோ நமச்சிவாய அப்படிங்கிறது ஸ்தூல பஞ்சாட்சரம், சிவாய நம அப்படிங்கிறது சூட்சம பஞ்சாட்சரம். இப்போ இந்த பாடல், இந்த கடவுள் வாழ்த்து எப்படி ஆரம்பிக்குது? நமசிவாய வாழ்க அப்படின்னா அந்த சிவபெருமானின் நம சிவாய வாழ்க, சிவபெருமானின் திருவடிகள்னு நம்ம வச்சுக்கலாம். நம்ம நமசிவாய வாழ்கன்னு சொல்கிறது எதற்குன்னா, இறைவனை விட இறைவனுடைய நாமம் ரொம்ப பெருசு. நமக்கு ராமாயணத்தில் கூட ராமரை விட ராம நாமம் உயர்ந்தது அப்படின்னு எதையுமே ஆஞ்சநேயர் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி தான் அது நடக்கும். அதே மாதிரி இங்கே நம சிவாய வாழ்க. இந்த நம சிவாய அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. ந அப்படின்னா நடப்பு, ம அப்படின்னா மறைப்பு, சி அப்படின்னா சிறப்பு, வா அப்படின்னா வனப்பு, யா அப்படின்னா யாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நன்னா நடப்பு. நடப்புன்னா என்ன? நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த உலகத்தில் உயிர்கள் தோன்றுகின்றன, வாழ்கின்றன, அது எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது, செயல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை தான் நடப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ம அப்படின்னா மறைப்பு. என்ன மறைப்பு அப்படின்னா, இப்போது நாம் சொல்கிறோம், இங்கே ஒரு 4 கிரவுண்டு இடம் வாங்கி போட்டேன், ஒரு கார் வாங்கியிருக்கேன், அந்த இடத்துல ஒரு வீடு கட்டினேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது நமக்கு நான் அப்படிங்கிறது இங்கே நிரந்தரமா, இல்லை நான் வாங்கின சொத்து இங்கே நிரந்தரமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாமும் இங்கே நிரந்தரம் கிடையாது. நாம் வாங்கி போடுற எந்த சொத்துமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடி 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 எதையாவது வாங்கி 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 இன்னும்னு சேர்த்து வச்சிட்ருக்கோம் இல்லையா. இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மறைப்பு அப்படின்றார். இது ஒரு மாயை. இந்த உலகம் ஒரு மாயை. இது தெரிஞ்சுமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை தான் மறைப்புங்கிறாங்க. இந்த உலக நடப்பு இப்படி தான் போயிட்டுருக்கோம். உண்மை என்னன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பொருளை தேடிக்கிட்டு எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்குன்னு சேர்த்து வச்சுட்டே இருப்போம். இதுதான் மறைப்பு.
இந்த மாயேன்னு தெரிஞ்சும் நம்ம அது உள்ளே மூழ்கி கிடக்கிறோம் இல்லையா? இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கும் இந்த உலக உண்மையான ஒரு விஷயத்துக்கும் நடுவில் நடக்கிற மறைப்பு. இது ஒரு மாயத்திரை. சரி, நமக்கும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் ஒரு மாயத்திரை போட்டால் யாராவது ஒருத்தவங்க செய்யணும் இல்லையா? தானாக வந்து நின்றுக்கும் அந்த மாயை. அது யாரு? யார் நமக்கு நடுவில் இந்த மாதிரி மாயை திரையை போட்டிருக்காங்க அப்படின்னா அதுதான் சீன்னா என்ன? சிறப்பு. அது என்ன சிறப்பு அப்படின்னா, நம்மளுடைய பழந்தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறப்பு அப்படிங்கிறது தான் அந்த பரம்பொருள். அந்த சாட்சாத் சிவபெருமான் பரம்பொருளை தான் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சிறப்புங்கிற வார்த்தையே அந்த செம்பொருள் பரம்பொருளை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிவன் தான் நமக்கு இந்த மாயையே போட்டிருக்கார், திரையையே போட்டிருக்கார். அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த திரை எப்போ விலகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நடுவில் ஒன்று இருக்குது. இதுக்கு அடுத்த வார்த்தை எழுத்து வனப்பு. ந நடப்பு, உலக நடப்பு. மறைப்பு, நமக்கு உண்மை தெரிந்தும் மறைக்கப்பட்டிருக்கிறது. இதை யார் மறைச்சாங்கன்னு பார்த்தா சிறப்பு, சிறப்பான பரம்பொருளை மறைக்கிறது. அடுத்தது வனப்பு. வனப்பு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த உயிர்களுக்கும் இந்த ஜீவாத்மாக்களுக்கும் கடவுளுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே உள்ள உறவு. இதுதான் அவ்வளவு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனுக்கு இந்த மனிதர்களை அவ்வளவு பிடிச்சிருக்கு. அதனால அவர் வந்து இந்த உயிர்களோடு சேர்ந்து அப்படி வந்து உட்கார்ந்துருக்கார். அதனால் இந்த உயிர்களுக்கும் இந்த இறைவனுக்கும் நடக்கிற ஒரு அழகான ஒரு உறவு தான் வனப்பு. அப்போ இது எல்லாத்தையும் கடைசியாக என்ன வருது? ஏன்னா யாப்பு அப்படிங்கிறாங்க. யாப்பு அப்படின்னா கட்டுப்படுதல், கட்டி வைத்தல், ஒரு கட்டு. அதாவது இந்த ஜீவன்களையும் இந்த இறைவனையும் சேர்த்து ஒரு கட்டி ஒரு யாப்பு அப்படிங்கிறது நம்ம தமிழில் கூட இலக்கணத்தில் வரும். எதுக்கு இலக்கணம் அப்படின்னா அது ஒரு ஆர்டரில் போகணும், எல்லாமே சரியாக நடக்கணும். அப்போ இந்த உலக செயல்களும் இந்த ஜீவராசிகளும் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து எல்லாம் அந்த ஒடுங்குற வரைக்குமே இது நாம் மட்டும் சரியாக இருந்தால் போதாது. கோள்கள் ஒழுங்காக இயங்கணும், மலைகள் ஆறுகள் எல்லாம் நல்லா இருக்கணும், மழை பொழியணும், கதிரவன் வரணும், நட்சத்திரங்கள் வரணும், காற்று நல்லா வீசணும், நமக்கு வேணுங்கிற ஐம்பூதங்களும் நல்லா இயங்கணும். இதெல்லாம் யாரோ ஒருத்தர் செஞ்சிட்ருக்கார் இல்லையா? அதுதான் அந்த சாட்சாத் பரம்பொருள் எம்பெருமான். அப்போ இவர் தான் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? ஒரு ஆர்டரில் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டே வர்றார். இதை தான் யாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவாத்மாக்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகமே நல்லபடியாக இயங்கிறதுக்கு, இது ஒரு கட்டுக்கோப்போடு நடந்துக்கிறதுக்கு, ஒரு டிசிப்ளின்டாக போயிட்டே இருக்கு இல்லையா? ஒரு அழகான ஆர்டரில். இதுதான் அந்த யாப்பு. இதுதான் கட்டுதல், கட்டுப்படுதல். நாம் எல்லாம் அதுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கோம். இயற்கையோ அது செயற்கையோ மனிதர்களோ அறிவோ அன்போ பக்தியோ எதுவாக இருந்தாலும் இந்த உயிர்கள் இந்த தேகத்துக்குள்ள கட்டப்பட்டிருக்கின்றன. அது ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆர்டருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. இது எது அப்படின்னா அந்த இறைவனின் வனப்பு. இறைவன் அப்படியே கட்டி வச்சிருக்கார். அதனால நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. யார் அந்த நாதன் அப்படின்னா, நம்ம மாணிக்கவாசகர் வரலாறை பார்த்தோம் இல்லையா? மாணிக்கவாசகரை திருப்பெருந்துறையில் கூப்பிட்டு ஆட்கொண்டவர் தான் அந்த நாதன். நாதன்னா ஆத்மநாதன். அந்த ஆத்மநாதன், நாதன்கிறது தலைவன் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? இங்கே மாணிக்கவாசகர் தன்னை பெண்ணாக கருதி கொண்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ தான் பெண்ணாக இருக்கும் பொழுது நாம் கூட திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கோம். நாதா அப்படின்னு கூப்பிடுவாங்க தன்னுடைய காதலனை, தன்னுடைய கணவனை. அது மாதிரி இவர் நாதன் தாழ்வாழ்க, என்னுடைய நாதன் ஆத்மநாதனுடைய தாழ்வாழ்க அப்படின்னு அந்த காதலில் சொல்கிற வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இப்போது யாரையாவது ஒருத்தவங்களை நம்ம வீட்டுக்கு வராங்க, ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா, நம்ம வீடெல்லாம் இன்னும் அழகாக டெக்கரேட் பண்ணி நம்ம நீட்டாக வச்சுக்கிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்காக நம்ம நிறைய அலங்காரம்லாம் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோமா இறைவனை கூப்பிடுறதுக்கு? இப்போது
உபன்யாசகர்கள்லாம் சொல்கிறாங்க, சொற்பொழிவாளர்கள்லாம், இறைவனால் முடியாதது ஒன்று இருக்குது அப்படின்னு. என்னது இறைவனால் முடியாதா? முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நாம் எதுக்கு இதை படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ஆமாம், இறைவன் பெரும் கருணையால் முடியாதாம். எது முடியாது அப்படின்னா, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அவனுக்கு இந்த பக்தர்களுடைய அடியார்களுடைய மனசுல போய் உட்கார்ந்துப்பாரு. அப்படியே இதயத்துல வந்து உட்கார்ந்துக்கிறாரு. அந்த இதயத்தை நாம எப்படி வச்சிருக்கோம்? நாம ஏதாவது பார்த்து சுத்தம் பண்ணி வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டோமா இறைவனை? இல்ல, தானே வந்து உட்கார்ந்துருக்கார். தானே வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்மளை தூய்மைப்படுத்த முயற்சி பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டு அதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு. அதுதான் என்ன சொல்றாங்க, நீங்காதான். அது அவரால் முடியவே முடியல. எப்படி நீங்கல? அதுவும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஒரு கண்ணு மூடி திறக்கிற அந்த ஒரு தமிழ்ல மாத்திரைன்னு சொல்லுவோம். அந்த ஒரு செகண்ட் கூட நம்ம மனசுலேருந்து அவரால் போக முடியல. இறைவனால முடியாதது இதுதான். என் நண்பரின் இதயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கேன். அங்கேருந்து என்னால் வெளியில போக முடியாதுன்னு அழகா அங்கேயே உட்கார்ந்துருக்காரு இல்லையா? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். தானே தான், அவரே தான் வருவார், அவரே தான் போவார். நீங்காதான், அவரால் போக முடியல. அப்படியேப்பட்டவருடைய தாழ்வாழ்க. அவ்வளோ பெருங்கருணையா இருக்கார் இல்லையா பரம்பொருள், அவருடைய தாழ்வாழ்க அப்படின்னு சொல்றாங்க. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. கோகழி அப்படிங்கிறது தான் திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறையுடைய இன்னொரு பேர் தான் கோகழி. கோகழி ஆண்ட குருமணி. நம்ம எப்பவுமே நவரத்தின கற்கள் அப்படிலாம் சொல்லும்போது மணி அப்படிங்கிறது மாணிக்கம் அப்படின்னு சொல்றாங்க. மணிங்கிற வார்த்தையே மாணிக்கத்தை குறிக்கும் சொல். நவரத்தினங்கள்ல மிக உயர்ந்தது மாணிக்கம் தான். அதனால மாணிக்க வாசகர் பாடுற பாட்டுல குரு மணி தன் தாழ்வாழ்க, அப்படியேப்பட்ட அவருடைய தாழ்வாழ்க. அவர் என்ன பண்ணாரு? கோகழி ஆண்ட, அந்த திருப்பெருந்துறையில் ஆண்ட. எதனை ஆண்ட? என்னை ஆண்ட. என்னை கூப்பிட்டுக்கிட்டியே நீயே. நான் பாட்டு போயிட்டே இருந்தேன் குதிரை வாங்குறதுக்கு. நீ என்ன பண்ண? அற 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 அரன்ற ஒரு ஒலியை கொடுத்து என்னை ஈர்த்து அப்படியே வந்து காந்தம் எப்படி ஈர்க்குமோ அதே மாதிரி என்னை வரவழைச்சி எப்படிப்பட்ட திருவருள் நீ குருவாக எனக்காகவே இறங்கி வந்து அடியார்களோட உட்கார்ந்து எனக்கு நீ வந்து ஞானத்தை போதித்தாய். அப்படிப்பட்ட ஆண்ட கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, உன்னுடைய தாழ்வாழ்க. அடுத்தது என்ன சொல்றாரு? ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமம் அப்படின்னா என்ன? மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் நூலாகவே நிற்கும் இறைவன். நீதான மெய்ப்பொருள், நீதான சகலமும். அந்த ஞானத்தை எனக்கு நீ போதித்தாயே. அப்படியேப்பட்ட ஒரு எல்லாமே அவர் தானே. வேதம்ங்கிறோம் அவர் தான். எல்லா சிறப்புமான ஒரு நூல் அப்படின்னா ஞானம்ங்கிறோம் நீதான். அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்ங்கிறது எது காட்டுதுன்னா அன்பின் உச்சத்தை காட்டுது. அன்பின் உச்சம் தான் அருள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த அருள், அந்த பார்வை, அந்த மனசு தான் பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் வரணும்னு ஆசைப்படுறாரு. அதனால தான் 24 மணி நேரமும் நம்ம கூடயே உட்கார்ந்துருக்கார். அவரை உள்ள வச்சிருந்து அவரையே வணங்கி அவரையே நினைக்கும் பொழுது நாமும் அவரளவுக்கு உயரணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை. அதனால தான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில்ங்கிற அந்த ஒரு வாசகத்துல அன்பின் உச்சம் அருள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அடுத்ததுல பார்த்தீங்கன்னா ஆகமமாகி நின்று அன்னிப்பான் அப்படிங்கும்போது எனக்கு அறிவை போதித்தாய். அறிவின் உச்சம் என்ன? ஞானம். அறிவுங்கிறது இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு அடுத்தது அறிவின் உச்சம் ஞானம். அந்த ஞானத்தை எனக்கு அளித்த, எனக்கு கொடுத்த, அழகு பார்த்த, என்னை ஞானமாக ஆக்கணும்னு முயற்சி பண்ண, எனக்கு உபதேசித்த அன்னிப்பான் தாழ்வாழ்க, உன்னுடைய திருவடிகள் வாழ்க. அடுத்தது சொல்றாரு, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகன்னா என்ன? ஒருத்தர். நீ யாரு? ஒரே ஒரு பரம்பொருள், ஒருவன். நீ மட்டும்தான் நாயகன். இந்த மொத்த உலகத்தையும் ஆக்கி காத்து ஒடுக்கும் நீ ஒருவனே இறைவன். அப்ப நீ வந்து ஏகன், ஒரே இறைவனாகிய நீ. இப்போ ஒருத்தர் தானா அப்படின்னு பார்த்தா இல்லை. அடுத்தது பார்த்தா அநேகன். அநேகன்னா
எல்லாமாவும் இருக்கிறவர் நீதானே. எந்தெந்த இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும், மரம், செடி, கொடி, பறவைகள், விலங்குகள் அப்படின்னு ஓரறிவுலேருந்து 6 அறிவு வரைக்கும் உயிர் இருக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம்? சிவம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். அந்த சிவம் எந்த நேரம் ஒரு வினாடி வெளியில கிளம்புதோ அந்த உடம்பு என்ன ஆகுது? சவமா மாறிடுது. அதனால அவங்க என்ன சொல்றாங்க? நீதானே ஏகன்னு நான் சொல்லிட்டேன், ஆனா அநேகனும் நீதானே, இந்த உலக உயிர்கள்ல இருக்கிற எல்லாமே நீதானே அப்படின்னு சொல்றார். நம்ம எல்லாருக்குமே கைலாயத்துல சிவனும் பார்வதியும் இருக்கும் பொழுது, விநாயகரும் முருகனோட இருக்கும் பொழுது, நாரதர் வந்து மாங்கனி கொடுத்தார். அது ஒரு ஞானப்பழம். யார் முதல்ல இந்த உலகத்துல சுத்தி வராங்களோ இந்த உலகத்தை, அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழம்னு சொல்லும்போது, முருகப்பெருமான் மயில்ல போய் உடனே உலகத்தை சுத்தினார். ஆனா விநாயகர் தன் தாய் தந்தையை சுத்தி வந்து அந்த மாம்பழத்தை வாங்கிக்கிட்டார். அதுக்காக கோவிச்சுக்கிட்டு பழனியில போய் நின்னார் அப்படிங்கிறது நம்ம கேட்டுட்டு இருக்க கதை. இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா, முருகப்பெருமான் உலகமெல்லாம் சுத்தி வந்தார் இல்லையா? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களையும் பார்க்கும் பொழுது அவருக்கு எல்லா ஜீவன்களிலும் உள்ள அம்மையப்பன் தான் காட்சி கொடுத்தாங்க. அவர் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களிலும் அம்மையப்பனை கண்டார் முருகன். ஆனா விநாயகர் என்ன பண்ணாரு? அம்மையப்பன் உள்ள இந்த உலகத்தையே கண்டார் அப்படிங்கிற தத்துவ கருத்து இருக்கு. அதுதான் இங்க வந்து மாணிக்கவாசகர் சொல்றாரு. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, நீயே ஒருவன் நீயே அனைத்தும், உன்னுடைய அடி வாழ்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.